ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண ரெசிபி தான் ரூபி சிக்கன். ஸோ இது கைண்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் சிக்கன் டிக்கா அண்டு பட்டர் சிக்கன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் கரெக்டாக 500 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஓகேவா? என்னென்னா பாதி லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 100 ml ஆஃப் கர்டு அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம இதில் என்ன பண்ணலான்னா 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஓகேவா? ரெட் சில்லி பவுடர்னாலும் ஓகே தான், காஷ்மீரி சில்லி பவுடர்னாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம இதோடையே என்ன பண்ணலான்னா உப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே நான் வந்து கரெக்டாக 3/4 ஸ்பூனில் அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக அவகேடோ ஆயில் ஊற்றுவாங்க. பட் நான் இங்கே வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். நான் இங்கே ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் எந்த ஆயில் இருக்கோ நீங்கள் அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆலிவ் ஆயில் போட்டுட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 30 to 45 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேஷனுக்கு வச்சுருங்க. சூப்பராக மேரினேட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஃபோர் நைட்டே பண்ணி மேரினேட் பண்ணிட்டாலும் அடுத்த நாள் நம்மளுக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை மேரினேட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து எப்படி ஃப்ரை பண்ணணும்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் வந்து லைட்டாக தவாவில் சுட்டு எடுக்கிற மாதிரி தான் நம்ம இங்கே சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ தவாவில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கனை போட்டுருங்க. ஈச் சைடு வந்து 7 to 10 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரை பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சாதான் நம்மளுக்கு சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லாவே வேகும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஈச் சைடு 10 மினிட்ஸ்னு போட்டு எடுத்துருங்க. நம்மளுக்கு கலரும் சூப்பராக கொடுத்துரும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடர் வந்து நீங்கள் போடலைன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த கலர் வந்து சூப்பராக இதில் கொடுக்கும். ஸோ எனக்கும் இதில் வந்து கரெக்டாக தான் கலருக்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு 2 சைடுமே ஈக்குவலாக வெந்திருக்கணும். இதை நான் கரெக்டாக ஈச் சைட் 7 மினிட்ஸ் 14 மினிட்ஸ் தான் வச்சேன். அதுக்குள்ளே எனக்கு நல்லாவே இது ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பேனை சூடு பண்ணிட்டு இங்கே நான் ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். நான் 3 பேருக்கு பண்ணுறதுனால. இதை பண்ணக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ணேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே போட்டேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இஞ்சும் பூண்டும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போடுங்க. அது இன்னும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் நான் போட்டிருக்கேன். இது எவ்வளோ போடணுங்கிறத நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து மெயின் ஸ்டெப் என்னென்னா டொமேட்டோ பியூரின்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணணும். அதை நான் கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன் எப்படி பண்ணணுங்கிறத. ஸோ இது பேஸ்ட்டை நம்ம ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம என்ன பண்ணலான்னா மசாலாஸும் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வீடியோலேயும் சொல்கிறேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் என்னென்ன மசாலா போடணுங்கிறத நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஸ்டார்டிங்கே போட்டுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கரம் மசாலா நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா பட்டரை வந்து போட்டு திரும்ப ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போது க்ரீம் வந்து 100 ml to 150 ml ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கலரே மாறிடும். இது ஒரு மாதிரி ரெட் கலராக வரணும். ஸோ நான் பண்ண தப்பு தான், நான் நிறையா இது ஊற்றிட்டேன்றாங்க, எனக்கு வந்து கலர் இதாச்சு. பட் எண்டிங் வந்து எனக்கு கலர் கொஞ்சம் சரியாயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா வந்து போட்டு எல்லாமே ரெடி பண்ணோன்னே க்ரீம் போட்டோன்னே நம்ம இப்போ சிக்கனை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ இதுலேயே நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போதே ஒரு சிக்கன் டிக்கா ஃப்ளேவர் வந்துடும். நம்ம இந்த இது பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு பட்டர் சிக்கன் ஃப்ளேவர் வந்துடும். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா ஹனி இருக்குல்ல,
ஹனி வந்து ஒரு 1 ஸ்பூன் இல்லைனா 1½ ஸ்பூன் ஆஃப் ஹனி வந்து போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே காரமாக இருக்கும். இது லைட்டாக நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பட்டர் சிக்கன் அளவுக்கு இருக்காது. பட் நான் டேஸ்ட் வந்து பட்டர் சிக்கன் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு பட்டர் சிக்கனை விட நல்லா இருந்துச்சு. இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த டிஷ்ஷு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் சிக்கன் மாதிரி இருக்காது கண்டிப்பாக, நான் அப்படி தான் பயந்தேன். பட் ஆனால் இதோட டேஸ்ட் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக லண்டன் ரெசிபின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. பட் இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இதுவும் ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான். கைண்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் போத் சிக்கன் டிக்கா அண்ட் பட்டர் சிக்கனு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 40 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் தான் வரும் கண்டிப்பாக. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், கீ ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸ், மோர் ஹோட்டல் ரிவ்யூ வீடியோஸ் அண்ட் மோர் ரிவ்யூ வீடியோஸுக்கு என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay guys, thank you. See you on next video. Bye.